ஹாய் ஆர்மீஸ், 안녕하세요. நான் உங்கள் மேகு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிமினோடைய எஃப்எஃப் என்னை மாற்றும் காதலே பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். அப்படியே வந்து கதவை திறந்துட்டு நீங்களும் ஜிமினும் வந்து உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு வந்து பார்த்தா கெஃபேல யாருமே இல்லை, காலியாக இருக்குது. என்னடா இது அப்படின்ட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு, எங்கே யாரையும் காணோம், உசுரோடு இருக்காங்களா அப்படிங்கிறாரு. அது நீங்கள் ஏய் அப்படின்னு சொல்லி மிரட்டுறீங்க ஜிமினை. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பட் உங்களுக்கு தெரியும் அவன் எங்கே இருப்பான்னு. ஸோ போயிட்டு அப்படியே மெல்ல எட்டி பார்க்குறீங்க. ஜிமினும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எட்டி பார்க்கறத பார்த்துட்டு அவரும் மெல்ல எட்டி பார்க்க, எப்போயுமே டேக் கேஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேவரட் ஸ்பாட்டில் தான் டேயும் அப்படியே டேபிளில் அப்படியே தலையை வச்சு சாய்ச்சி அப்படியே படுத்துட்ருக்காரு, விண்டோ பக்கமாக பார்த்த மணிக்கு. அதோ நான் சொல்லலை, அந்த டேபிள் ஒரு பாடி இருக்குது பாரு. நீங்கள் அப்படியே ஜிமினை கழுத்தை பிடிச்சி நெரிக்க போகிறீங்க. லூசா நீ, உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம்? எனக்கு இருக்கிறதே அவன் ஒரு ஃப்ரெண்டு தான். இன்னொரு வாட்டி ஏதாச்சும் பேசினா இன்னும் பாடி ஆக்கிடுவான் பார்த்துக்கோ. எது உன் ஃப்ரெண்டா? சொல்லவே இல்லை, வெளியே வரமாட்டேன்னு அடம் பிடிச்சியம்மா. சாரி, உன் ஃப்ரெண்டு கேஃப்னு தெரிஞ்சிருந்தா சே நான் இங்கே வந்துருக்கவே மாட்டேன். வராத போ, உன்னை நாங்கள் எங்கள் கேஃபே வர சொன்னோம்மா, போயா போ. ஓஹோ அப்படி, சரி நான் போகிறேன், பாய். ஏய் இரு, பைத்தியம் நோய்மா கன்ஃபார்ம். அவன் கிடக்கிறான், இவன் ஏன் இங்கே இப்படி கிடக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு உங்கள் அந்த லாங் ஒயிட் கவுனில் அப்படியே மெதுவாக நடந்து டேயிங் உட்காந்துருக்க இடத்துக்கு பக்கத்தில் போகிறீங்க. அவர் தலையை விண்டோ பக்கம் திருப்பி படுத்துட்டு அழுதுகிட்டே அந்த அழுகும்போது இது பண்ணுவோம்ல, அது மட்டும் சத்தம் கேட்குது. நீங்கள் அப்படியே பக்கத்தில் மெதுவாக உட்காந்துட்டு, டிஷ்யூ வேணுமா? வேணாம். நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க, டே படுத்துக்கார் இல்லையா, அப்படியே அவர் மேலே வந்து சாஞ்சிக்கிறீங்க. டே என்ன பண்ணுறாரு, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் அப்படியே படுத்துட்டு இருந்தவர் நிமிந்து பார்க்குறாரு பக்கத்தில். இப்போ நீங்கள் அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்க, எழுந்திரிச்சு நீங்கள் வந்து டேபிளில் தலையை சாய்ச்சி அப்படியே படுத்துக்கிறீங்க. டேயும் தலையை எழும்பி பக்கத்தில் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் டேபிளில் தலையை சாஞ்சிக்கிறீங்க. உங்களை பார்த்துட்டே டே என்ன பண்ணுறாரு, ஆச்சரியமா மறுபடியும் உங்கள் ஃபேஸ் பண்ண மாதிரி தலையை சாய்ச்சி டேபிளில் படுத்துக்கிறாரு. 2 பேரும் பேசவே இல்லை, கண்ணை மட்டும் பார்த்துக்கிறீங்க. டே கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்குது, ஃபேஸ் அழுகிற மாதிரி வச்சுட்டு இருக்காரு. நீங்கள் கையில் இருக்க டிஷ்யூ வச்சு டே கண்ணை துடைக்கிறீங்க. மறுபடியும் எதுவும் பேசலை, அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கீங்க 2 பேரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து 1 eternity later அப்படிங்கிற மாதிரி டே அழுதுகிட்டே இருந்தவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அழுது முடிச்சு பயபுளுக்கு கண்ணெல்லாம் காலி ஆயிடுச்சு போல். மெல்ல எந்திரிக்க நீங்களும் டேபிளில் இருந்து அப்படியே தலையை தூக்குறீங்க. டே உங்களை பார்த்து அவரோட ஐகானிக் பாக்ஸி ஸ்மைல் பண்ண ஓங்கி ஒன்று வைக்கிறீங்க. கண்ணத்துலேயே அடித்த அடியில் 5 விரலும் பதிஞ்சிடுச்சு. டக்குன்னு பாக்ஸி ஸ்மைல் போயிட்டு கண்ணத்தை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு குழந்த மாதிரி. அழுதுகிட்டே இந்த குழந்தையெல்லாம் அம்மா தூக்கு அப்படின்னு சொல்லி கை காட்டும்ல, அது மாதிரி உங்களை பார்த்து அழுதுகிட்டே ஹக் பண்ணுறதுக்கு கையை விரித்து காட்ட நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. சாரிடா, ஐம் ஸோ சாரி, என்னை மன்னிச்சிடுவியா அப்படின்னு சொல்லி டே சொல்கிறாரு. நான் உன் நம்பிக்கை உடைச்சிட்டேன். இல்லை, நான் நல்ல ஃப்ரெண்டே இல்லைடா, இன்னும் என்னை எத்தனை அடி வேணாலும் அடிச்சுக்கோ, உன் கோவம் தீர வர. ஐம் ஸோ சாரிடா, ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லி டே சொல்ல, ஏன்டா இப்படி பண்ண? என் மேரேஜ் உன்னால் ஸ்டாப் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, என் கூடையாச்சும் இருந்துருக்கலாம்லடா, அதை விட்டு இங்கே என்னடா பண்ணுற? இல்லைடா, எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுறது தெரியல, அதான்டா. வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிட்டு தான் பேசுகிறீங்க. ஹக்கை பிரேக் பண்ணுறாரு. உங்களை பார்க்குறாரு தள்ளி. ஹே நீ எப்படிங்க? கல்யாணத்தை நீ உன்ட்டே ஸ்டாப் பண்ணிட்டியா? மண்ணாங்கட்டி இங்கே பாரு அப்படின்னு சொல்லி வெட்டிங் நீங்கள் காட்டுறீங்க உங்கள் கையில் இருக்கிறத. அப்போது அங்கிள் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா? ஆமாம், நம்ம நினைக்கிறதா நடக்கும், அவர் நினைக்கிறதா நடக்கும். அதெல்லாம் விட்றா, இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கேன் சொல்லு. இது என்ன கேள்வி? நல்லா தான் இருக்க, நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ் ஆச்சே. இருடா, ஆமாம் நீ எப்படி இங்கே வந்த? கல்யாணம் முடிஞ்சா புருஷன் கூடலடா போகணும். ஆமாம், புருஷன் கூட தான் வந்தேன். ஏன்னு தெரியலடா, என்னை சர்ச்சில் இருந்து மேரேஜ் முடிஞ்சதும் இழுத்துட்டு வந்துட்டான். அது ஒரு குட்டி கதை அப்படின்னு என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. சர்ச்சில் இருந்துட்டு அந்த ஃப்ளவர் பக்கெட்டை பின்னாடி தூக்கி போடணும் இல்லையா, அதெல்லாம் வந்து போடாமல் உங்கள் கையை பிடிச்சி தரன்னு காலில் ஏற்றி தலைவலிக்குதுன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்ட கதை எல்லாத்தையும் வந்து அப்படியே சொல்கிறீங்க. டேங்க அதை கேட்டுட்டு, அப்படியா, எனக்கு ஒரு டவுட்டு,
தெரிஞ்சு இங்கே கூட்டிகிட்டு வந்தாரா இல்லை தெரியாமல் கூட்டிகிட்டு வந்தாரா? யாருக்கு தெரியும். வாவ், செம்மல்ல. நான் தான் அப்போவே சொன்னேனே, அவன் ஸ்கூல் டேஸில் இருந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ மாறிட்டானு. நீ தான் கேட்கல. இன்ஃபேக்ட் நீயும் அதான் சொன்ன, அவன் மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்குன்னு. இது இந்த இடத்துல உட்காந்து சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனால் இவனா வந்து அன்னைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு டென்ஷனாக டேயு அவங்க டீம்மேட்டு கூட கிளம்பி கெஃபே போனாங்கல்ல. அது வேறு எங்கேயும் இல்லை, அவங்க ஃப்ரெண்டு டேயோட சைஃபர் கேஃப் தான் வந்திருப்பாங்க. காரை ஸ்டாப் பண்ணிட்டு, இறங்க டேயு, நான் சொன்ன கெஃபே தான், காஃபி குடிக்க சிறந்த இடம். ஏன் பிஎம், ஒரு காஃபி குடிக்க இவ்வளோ தூரமா? அப்போவே பம்ஜி சொன்னான், அவன் கூடவே போயிருக்கணும். அடி பாவி, இப்படி சொல்லிட்ட பார்த்தியா? அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே சைஃபர் கேஃப்குள்ளே நடந்து போகிறீங்க. அப்போ தான் டேயு, வாவ், டேயு எதையோ பார்த்துட்டு வந்து அப்படியே வாயை புழகிறா. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, பரவாயில்ல பிஎம், வெயிட்ரே இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தா எவ்வளோ தூரம் வேணாலும் கடந்து வந்து காஃபி குடிக்கலாம் போலையே. என்ன சொல்கிறா அப்படின்ட்டு டேயு பார்த்துட்டு இருக்க டைரக்ஷனில் பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே ஓகே, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்போ தான் நீங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டுருக்க. ஆப்போசிட்டில் டேயு சொன்னாலையா, அந்த வெயிட்ரு போகிறான். போகும்போது பார்த்தீங்கன்னா கண் அடிச்சுட்டு லைட்டாக சிரிச்சிட்டு போகிறான் உங்களை பார்த்து. அதுக்கு டேயு, அடங்கொப்பமாவனே, என்னாச்சு டேயு, எவ்வளோ தைரியம் தான் அந்த வெயிட்ரு உங்களை பார்த்து கண் அடிச்சுட்டு போவான். இருங்க, அவனை உண்டியலன்னு பண்ணிடுறேன். ஓ மாய், நீ சரியாக கவனிக்கலையா? அவன் என்ன பார்த்து கண்ணடிக்கல, உன்னை பார்த்து தான் கண்ணடிச்சான். எவ்வளோ தைரியம் அவனுக்கு! என்ன பார்த்தா? அப்போ சரி. என்ன அப்படியே மாறிட்ட? ஓ, என்ன பார்த்து கண்ணடிச்சானா கொப்பமாவனே? ஓ, என்ன பார்த்து கண்ணடிச்சானா? சரியா கேட்கல பிஎம், கொப்பமாவனே. அவனை நீங்கள் விடுங்க பிஎம். இருடி, பொறுமையாரு, பேசிக்கலாம். இந்த கெஃபே ஓனர் என் ஃப்ரெண்டு தான், அவன்கிட்ட சொல்லிட்டு சீட்டை கிழிச்சிடுவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விண்டோ ஓரமாக லாஸ்ட்டாக ஒரு டேபிள் இருக்குது, அங்கே உட்காருங்க. ஐயோ பிஎம், அப்படிலாம் பண்ண வேணாம், பாவம், யார் பெற்ற பிள்ளையோ, சும்மா மிரட்டிட்டு விட்டுருவோம், ஓகே? ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. சரி, என்ன சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லி மெனுவை டேயு கிட்ட கொடுக்குறீங்க. எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் டேயு வந்து மெனுவை பிரித்து மேய்ஞ்சிட்டு ஒரு அப்படின்னு ஆர்டர் பண்ண நிமிர்ந்து பார்க்க, அப்போ தான் அந்த வெயிட்ரு வந்து பார்த்திங்கன்னா 2 காஃபி எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வைக்கிறாரு. என்ன ஒரு அதிக பிரசங்கித்தானோ அப்படின்னு டேயு மைண்டில் நினச்சிட்டு, பிஎம் நீங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணிங்களா? இல்லை. அப்போது ஐ திங்க் மிஸ்டர், நீங்கள் வேறு டேபிளுக்கு கொண்டு போகிற ஆர்டரை எங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டேயு சொல்கிறா. ஆமாம் ஆமாம், நாங்கள் ஆர்டரே பண்ணலையே, நீங்கள் ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, அந்த வெயிட்ரு வந்து பார்க்குறாரு உங்களை. என்ன புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன்னை பார்த்தா ஒரு வெயிட்ரு மாதிரியே இல்லை, வரும்போது எங்களை பார்த்து கண்ணடிச்ச, சிரிச்ச, இப்போது நாங்கள் சொல்லாமலே நீயே உனத்தை தூக்கிட்டு வர, இது நாங்கள் குடிக்கணுமா அப்படின்னு சொல்லி டேயு சொல்ல, அந்த வெயிட்ரு அப்படியே ஷாக் ஆகிட்டு யூனாவை பார்க்குறாரு. ஹலோ ஹலோ, என்ன அங்கே லுக்கு? லுக்கா இங்கே விடு, இவன்கிட்ட என்ன மேம் பேச்சு? தம்பி, நீ போயிட்டு உன் ஓனரை கூட்டிகிட்டு வா. ஐயோ, அவசரப்பட்டு தம்பின்னு சொல்லிட்டோமே. சாரி மிஸ்டர், போங்க உங்கள் ஓனரை வர சொல்லுங்கள். நீ என்ன சொல்கிறது மேம், நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் ஃப்ரெண்டு தான் ஓனர்னு, கூப்பிடுங்க மேம், அவரை கால் பண்ணுங்க மேம், அவருக்கு கால் மீ ஐசே அப்படின்னு சொல்லி டேயு சொல்ல, டக்குன்னு டேயு வெயிட்டரை பார்த்து, இரு கண்ணை அடிக்கிற, வேலையை பிடுங்க சொல்கிறோம், நீங்களும் இதோ இப்போவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறீங்க. சீக்கிரம் பிஎம், இவனை பார்க்க என் பிளட்டெல்லாம் பாயில் ஆகுது அப்படின்ட்டு டேயு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. டேயு சொல்லிகிட்டே இருக்க, அந்த வெயிட்டு ஒரு இன்ச்சு கூட நகராமல் அப்படியே நின்று டேயுவை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். இருடி, உனக்கு இருக்கு அப்படின்னு டேயு சொல்கிறா. டேயு பேசுகிறத பார்த்துட்டு அந்த வெயிட்டர் வந்து முறைக்கிறாரு. என்ன முறைக்கிறோம்? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரிங்டோன் சவுண்ட் கேட்குது. டேயு நினைக்கிறா, என்ன ஐஃபோன் ரிங்டோன் சவுண்ட் கேட்குது. அப்போ தான் பாக்கெட்டில் கைவிட்டு ஃபோன் எடுக்க அந்த வெயிட்டருக்கு அந்த வாழ்வை பற்றியா ஐஃபோனு. அந்த வெயிட்டர் வந்து கொல்லா காண்டில் ஃபோன் அட்டன் பண்ணுறான். யூனா இந்த பக்கம், ஹலோ டேயுங்கா
அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் எந்த ரெஸ்பாண்டும் இல்லை யூனாவுக்கு. அவர் வந்து கால் அட்டன் பண்ணிட்டு டேயுவை முறைச்சு பார்த்துட்டு அப்படியே போனை காதுல வச்சிருக்காரு. அமைதியா நிக்கிறான், எதுவுமே பேசல. டக்குன்னு டேயு என்ன பண்ணிடுறா, அந்த வெயிட்டர் காதுல வச்சு இந்த போனை புடுங்கிடுறா. ஹலோ அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்படின்ட்டு யூனா கத்திட்டு காதுட்டு அந்த போனை தள்ளி வைக்க, யூனா கத்துறது அந்த வெயிட்டர்கிட்ட இருந்து வாங்கி வச்சாலியா டேயு, அந்த போன்ல கேக்குது. டேயு வெயிட்டர் ஃபோனில் ஹலோ சொல்ல அது யூனா ஃபோனில் கேட்குது. யூனா ஃபோனில் ஹலோ சொன்னால் இவன் வாய்ஸ் அந்த வெயிட்டர் ஃபோனில் கேட்குது. புலிஷிட் பிஎம், இவன் ரொம்ப மோசமான இருப்பான் போல, பாருங்க ஓனர் ஃபோனை ஆட்டையே போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி டேயு சொல்ல இந்த பக்கம் யூனாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல சிரிப்பை. செம்மையாக பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. வெயிட்டர் மூஞ்சி அப்படியே செவந்து போச்சு. பாரு கில்ட்டில் எப்படி செவந்து போயிடுச்சு, பாரு உன் மூஞ்சி கில்ட்டில் எப்படி செவந்து போயிடுச்சுன்னு. என்னது இது அப்படின்னு கேட்க டக்குன்னு வந்து ஃபோனை வாங்கி அந்த வெயிட் வந்து கட் பண்ணிட்டு ஏ ஃபோனை ஏன் பிடுங்கண்ண கொடு அப்படின்னு அவன்கிட்ட வாங்க போக அப்படியே பக்கத்தில் போக அந்த வெயிட் என்ன பண்ணுறான், டேயு மண்டை மேலேயே கையை வச்சு நிறுத்திடுறான். பக்கத்தில் வராமல் தடுத்து நிறுத்திடுறான். விடுடா அப்படின்னு சொல்லி டேயு கத்த எல்லாமே கெஃபேல இருக்கவங்க இவங்களே வந்து பார்க்குறாங்க. அப்போதான் அந்த வெயிட் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட இருந்ததுலேயே ஐஃபோன் அதை எடுத்து யாருக்கோ கால் பண்ண காலர் ஐடியில் பார்த்தா ராட்சசின்னு வருது. இன்னும் டேயு தான் யூனா ஃபோனை கையில் வச்சிருக்கா, அதில் கால் வருது. கையில் இருக்க ஃபோனை டேயு பார்க்குறா, ஷாக் ஆயிட்டா. காலர் ஐடியில் யாருன்னு பார்த்தா ஏலியன்னு போட்டிருக்கு. பட் அதை விட இம்பார்ட்டன்ட் இந்த வெயிட்ரும் யூனாவும் எடுத்து செல்ஃபி பிக் காலர் ப்ரொஃபைலில் ஷோ ஆகுது. அப்படியே ஃபோனை பார்த்துட்டே வாயை பொழந்து ஷாக்கில் டேயு அந்த வெயிட்டரை பார்க்குறா. கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு கேட்க யூனாட்ட ஃபோனை கொடு அப்படின்னு அந்த டீப் வாய்ஸில் சொல்லவும் க்யூட்டாக பவுட் பண்ணிட்டு பிஎம் உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு ஃபோனை நீட்டுறா. யூனா இன்னமும் டேபிளில் படுத்து டேபிளை தட்டி சிரிச்சிட்டு இருக்கா. ஃபோனை வாங்கி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹலோ சொல்லுடா டேயுங்கா அப்படின்னு சொல்ல இப்போதான் ஃபுல்லாக டேயு வந்து புரிஞ்சுக்கிறா. ஏய் யார் இவ இந்த துளுறா. டேயு மைண்டில் ரைட்டு இதை தான் பாம்பி சொன்னான் போல், அப்போவே அவன் பேச்சை கேட்டிருக்கணும் அப்படின்னு மைண்டில் திங்க் பண்ணுறா. நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க சடனாக டேயு சாரி மேம் சாரி சார் அப்படின்னு போ பண்ணிட்டு ஓட எஸ்கேப் ஆக பார்க்குறா. எங்கே போகிற அப்படின்னு டக்குன்னு டேயுங்க இடுப்பை வளைச்சி பிடிச்சி அவர் பக்கத்தில் இழுக்க சாரி சார். எதுக்கு? இல்லை உங்களை பற்றி தப்பாக பேசினதுக்கு. தப்பை தட்டி கேட்ட நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு டேயு கண்ணை பார்த்துட்டு க்ளோஸாக நின்று சொல்ல அப்படின்னு யூனா வந்து த்ரோட் கிளியர் பண்ணுற மாதிரி சவுண்ட் கொடுக்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் நெருங்கி இருக்காங்க. அவங்க ஃபேஸை மட்டும் திருப்பி யூனாவை பார்க்க யூனா என்ன பண்ணுறா, இந்த சின்ன வயசுலாம் கையில் அப்படியே கேமரா வச்சு விளையாடுவோம் தெரியுமா, சிக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, அது மாதிரி என்ன பண்ணுறா ரெண்டு பேரையும் பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறா. க்யூட்டாக தான் இருக்குது அப்படின்னு மைண்டில் நினச்சிட்டு இருக்கா. டேயுங் வந்து என்ன பண்ணுறான், டேயுவை விட்டா எங்கே ஓடிடுவாளோன்னு பழையபடி சேரில் உட்கார வச்சுட்டு அவரும் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிறாரு. அப்புறம் என்ன ஆர்டர் பண்ணிட்டோம்? எனக்கு ஒன்றும் வேணாம் சார், விட்டால் போதும். பேசின பேச்சுக்கு கன்னத்தில் வேணால் ஒன்று விடவா? அப்படியே டேயு வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக பவுட் பண்ணுறா சேடாக. எதிர நீங்கள் உட்காந்துருக்கீங்க சிரிச்சுக்கிட்டு, இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. செய்கிறத செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் நீ தான் சிரிக்கிறியப்போ. சிரிச்சுக்கிட்டே நீங்கள் காஃபி எடுத்து குடிக்கிறீங்க. எங்கடி 1.5 கப்பு காஃபியை காணோம்? அதான் இன்ட்ரெஸ்டிங்காக சண்டை போயிட்டு இருந்துச்சா, அப்போவே குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல கொடுமை. சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு டேயுங்க வந்து டேயுவை பார்த்து கேட்க வெயிட் நம்ம இன்னும் ப்ராப்பராக இன்ட்ரோ ஆகலைல்ல. என்ன இன்ட்ரோ கொடுக்க மாட்டியா உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி டேயுங்க வந்து யூனாவை கேட்க ஆமாம்ல சாரி வெயிட் டேயுங் இவன் என்னோட டீம்மேட். டேயு இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், பிரதர், எனிமி, ராட்சசன், ஏலியன் எல்லாமே இவன் தான். ஃப்ரம் மை கேஜிஸ் சைல்ட்ஹுட்லேருந்தே ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கோம். அண்ட் இந்த காஃபி ஷாப்பு இவனோட தான், சைப்பர் கேஃப். அப்பா காசில் 1 பைசா வேணான்னு சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறானாமா. கிரேட்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல பாரு உங்கள் நேம் கூட ஒரே மாதிரி இருக்குல்ல, சவுண்ட் சிமிலியர் அப்படின்னு சொல்லிட்டு யூனா சொல்கிறா. அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு டேயும் கேட்க, அப்புறம்
உங்களை பற்றி சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு டேயும் கேட்க, "ஆ, நான் டேயு மேம் டீமில் தான் ஒர்க் பண்ணுறேன், பிஇ மேக் டிபார்ட்மெண்ட், அவ்வளோதான்." "ஓ, அவ்வளோதானா? பேரண்ட்ஸ்?" "பேரண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை, ஆஃப்னேஜில் தான் வளர்ந்தேன், ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன், தென் நான் இப்போது ஏதோ நல்லபடியாக ஒர்க் போயிட்டுருக்கேன், அவ்வளோதான், பெருசாக சொல்லிக்க எதுவும் இல்லை." "ஓ, நாங்கள் இருக்கோம், ஓகே." டேயுங்க அப்புறம் இந்த கல்யாணம் குழந்த குட்டி அதெல்லாம் இல்லையா? "அதெல்லாம் எதுவும் இல்லை சார், மேரேஜுக்கு பையன் பார்த்து நல்லவனா கெட்டவனான்னு விசாரித்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் யாரும் இல்லைல்ல, அதெல்லாம் தலையில் எழுதியிருந்தால் தானாக நடக்கும், பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி டேயு சொல்ல, இங்கே சில பேருக்கு அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சாலும் பழச மனசில் வச்சுட்டு முரண்டு பிடிப்பாங்க அப்படின்னு டேயுங்க என்ன பண்ணுறாரு, யூனா பார்த்துட்டே பேச, யூனாவும் டேயு சோகமாக சொன்னதை நினச்சி வருத்தப்படுறா. இந்த பக்கம் டேயுங்க வந்து குத்தி காட்டி பேசுனதையும் நினச்சி வந்து கடுப்பாகிறா. அப்போ தான் வந்து டேயுங்க எந்திரிச்சு போகிறாரு, போயிட்டு ஒரு கோல்ட் காஃபி 2 ஹாட் காஃபி எடுத்துகிட்டு வராரு. அப்படியே டேபிளில் ப்ளேஸ் பண்ணிட்டு யூனா பக்கத்தில் உட்கார்றாரு. "இந்தா உனக்கு கோல்ட் காஃபி" அப்படின்னு சொல்லிட்டு டேயு கிட்ட வந்து கொடுக்குறாரு இந்த கோல்ட் காஃபியை. "டா இங்கே பாரு." யூனா வந்து பார்க்கல, விண்டோ பக்கமாக திரும்பிட்டு கண்ணில் இருந்து கண்ணீர் வருது லைட்டாக. டேயும் குத்தி காட்டி பேசினதும் யூனாக்கு அழுக வந்துருச்சு. "பிஎம் என்னாச்சு, அழறீங்களா?" அப்படின்னு டேயு கேட்க, டேயும் ஷ் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிக்கிறாரு. "ஓய் யூனா குட்டி, இங்கே பாருடி ராட்சசி." சரி சாரி, கோவமா? காஃபி வந்துடுச்சு பாரு, குடி, இந்தா என் காஃபி நீயே குடி." "எனக்கு ஒன்றும் வேணாம், நான் கிளம்புறேன்." "எங்கே போகிற? உட்கார், போகணுன்னா அப்படியே போயிடு, செத்துட்டா தான் நினச்சி திரும்பி வந்துடாத என்ன?" யூனா கண்ணத்துல ஒன்று வைக்கிறீங்க, வச்சுட்டு ஏதோ ஷார்ட்ஸ் அடிக்கிற மாதிரி காஃபி எடுத்து குடிக்கிறீங்க. டேயுங்க அடித்ததும் டேயு வந்து பயந்துட்டா, ஷாக் ஆகி பார்க்குறா. "நீ கூட என்னை குத்தி காட்டி பேசுகிறாடா." "டா அப்படிலாம் இல்லைடா, அப்பா அம்மா எவ்வளோ வருத்தப்படுறாங்க தெரியுமா, அவங்க நல்லது தானே சொல்லுவாங்க." "ஏண்டா அப்போது எனக்கு ஒரு மனசு இருக்குது, அதில் என்ன இருக்குது என்னங்கிறதெல்லாம் யாருக்கும் முக்கியம் இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடப்பாங்க, நான் கேட்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு டேயிங்கோட காஃபியும் வந்து சேர்த்து ஒரு ஷார்ட் அடிக்கிறீங்க. அவங்க கூட பரவாயில்லடா, எதுவும் தெரியாது, ஆனால் நீ கூடவே இருந்தவன், அவன் எனக்கு பண்ணதெல்லாம் தெரிஞ்சும் நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறல அப்படின்னு ஜிமினை பற்றி தான் பேசுகிறாங்க. சரி 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 ஓகே, அழாத, நீ அப்படி பேசல ஓகேயா, கண்ணத்தோட அப்படின்னு சொல்கிறாரு. "ஏ சொல்லு, மீட்டிங் போகிறேன்னு சொன்ன ஜிமின் ஆஃபீஸ்க்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சியா?" டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டேயு தலையிலே அடிச்சுக்கிறா. "ஓய் என்னாச்சு, எதுக்கு இப்போ தலையில் அடிச்ச?" "சார் இப்போ தானே கண்ணீரை தொடச்சிங்க, மறுபடியும் ஏன் அதை பற்றி கேட்குறீங்க?" அப்படின்னு டேயு சொல்ல, "ஏன் என்னாச்சு?" "சக்ஸஸா அப்படின்னா என்னன்னு தான் நான் என் லைஃப்பில் கேட்கணும். ப்ரெசன்ட் பண்ணி முடித்ததும் ஒப்பீனியன் கேட்டால் நான் அப்புறம் சொல்கிறேன், ஈவினிங் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கை ப்ராப்பராக கூட என் பண்ணல, அப்படியே ஓடிட்டான். சே, ஏன் அப்படி பண்ணா? இன்னும் ஸ்கூலில் இருந்த மாதிரியே தான் இருக்கானா?" "ஆமாம், ஐ தாட் ஹி ஹேவ் பீன் சேஞ்ச்." "நோ நெவர், ஸ்டார்டிங்லேயே சோடா புட்டின்னு கூப்பிட வந்தான், தென் மீட்டிங்கில் அவன் என்னை பார்த்த பார்வை இருக்கே, டிஸ்கஸ்டிங், செம்ம கடுப்பாக இருந்துச்சு. தென் எல்லாமே முடிச்சுட்டு நான் அப்புறம் சொல்கிறேன்னு போயிட்டான். திரும்ப வந்து சாரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணீங்க, பட் நான் ஒப்பீனியன் அப்புறம் தரேன்ட்டு போயிட்டான். ஒருவேளை அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ என்னவோ, ஐ டோன்ட் நோ, பட் லிட்டில் சேஞ்சஸ் தெரிஞ்சது. ஹி டாக் டு மீ நைஸ், பட் எனக்கு டவுட் தான்." "என்ன டவுட்டு?" "ப்ராஜெக்ட் எங்கள் கம்பெனிலேருந்து போகிறது அவன் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். மேபி அவன் மற்ற பார்ட்னர் கம்பெனிலேருந்து ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, அதை வேணால் ஓகே பண்ணுவான் பாரு." "ஏ லூஸு, நீயா ஒன்று முடிவு பண்ணாதடா, வெயிட் பண்ணு, ஒப்பீனியன் எப்போ சொல்லுவாங்களாம்?" "ஈவினிங்குள்ளே சொல்கிறேன்னு சொன்னாங்க." டோன்ட் வரிடா, எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட், அழக்கூடாது என்ன? நீ வேணா பாரு, அவன் கண்டிப்பாக ஓகே சொல்லுவான் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு. என் இன்ஸ்டிங்க்ட் அப்படி தான் சொல்லுது, எனக்கும் அப்படி தான்டா தோணுது, பட் இந்த பட்டுக்கிட்டலாம் விடு. சரி பையன் எப்படின்னா?" "இல்லை இப்போ எப்படி இருக்கான், அப்போவே மாப்பிள்ளை வேறு லெவலில் இருப்பார், அதான் கேட்குறேன்." அதெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை, அவனை ப்ளே பாய்னு சொன்னால் கூட எல்லாம் நம்பிடுவாங்க,
அப்படி ஒரு லுக் தெரியுமா, எந்த பொண்ணும் மயங்கிடுவா. மீட்டிங்கில் ப்ரெசன்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜஸ்ட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு ஒரு ஐ கான்டாக்ட் ஆச்சுடா அவன் கூட. ஏன்னு தெரில, புது ஃபீலிங், பட் செம்மையாக இருந்துச்சு தெரியுமா. உள்ள ஆசையை வச்சுட்டு ஏன்டா வெளியே நடிக்கிற, மறப்போம் மன்னிப்போம் ஓகேயா. நோ வே, அவன் இப்போ மாதிரி இருக்கலாம், பட் என்னால் பாஸ்ட்டாக மறக்கவே முடியலடா. புரிஞ்சுக்கோ, அப்பா அம்மாவை வேற சமாளிக்கணும். என்னால் என்ன சொல்லி புரிய வைக்க தெரியல. என்ன சமாளிக்கணும் அப்படின்னு மெதுவாக டேயு கேட்குறா. அது ஒன்றும் இல்லை, யூனாவை ஜிமினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறாங்க. யூனாவுக்கு ஜிமினை பிடிக்காது. வீட்டில் என்ன சொல்லி சமாளிக்கலான்னு யோசிச்சுட்ருக்கோம். ரொம்ப தங்கமான புள்ள ஜிமின். என்ன யூனா, கரெக்டாக கொன்றுவண்டவுன்னா அப்பா அம்மா மாதிரி நீயும் பேசினா அவ்வளோதானே, சிம்பிள். ஏன் நெகட்டிவ் இல்லை? நீங்கள் தானே சொன்னீங்க ப்ளே பாய்னு சொன்னால் கூட நம்பிடுவாங்கன்னு. அப்போ அதே வீட்லேயே சொல்லுங்க அப்படின்னு டேயு கேஷுவலாக கோல்ட் காஃபி குடிச்சிட்டு சொல்கிறா. பாரு, நமக்கு இது தோணாமல் போச்சு. ஆக்சுவலி அவன் ப்ளே பாய் தானே ஸ்கூலில் அப்படின்னு 2 பேரும் கோரஸாக சொல்ல, பட் அது அவங்க சும்மா விளையாட்டுக்கு வச்சுக்கிட்ட பேர் தானே. அவன் எந்த பொண்ணு பின்னாடியும் சுற்றி பார்த்ததே இல்லையே. ஸோ வாட், இவன் சுற்றலைன்னா என்ன, இவன் பின்னாடி நிறைய பொண்ணு சுற்றுச்சுல. எல்லா அப்பா அம்மாவுக்கும் தான் பொண்ணு ஒரு நல்லவனை கட்டணும் தான் நினைப்பாங்க. இதில் ஏன் அப்பா அம்மா மட்டும் என்னை விதி விலக்கா? இதையே சொல்லுவோம், கண்டிப்பாக அவங்க நம்புவாங்க. ஓ டேயு, தேங்க்யூ ஸோ மச். ஒரு கோல்ட் காஃபிக்கு நீ இவ்வளோ நல்ல ஒரு ஐடியா கொடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. டேயுனா, இது எனக்கு நல்ல பிளானா தெரில, யோசிச்சுக்கோ. அதெல்லாம் யோசிச்சிட்டேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற அவ்வளோதான். அதையும் மீறி கல்யாணம் வரைக்கும் போச்சுன்னா நீ தான் என் மேரேஜை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும், ஓகேயா? புரிஞ்சுதா இல்லையா? ஓகேடா, நோ இஷ்யூ. பட் ப்ளீஸ் 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 எதுவும் சொல்லாத. சரி ஓகே, நான் பார்த்துக்குறேன். உங்கள் தலையை அப்படியே மெல்ல தடவி கொடுக்குறட்டேங்க. நீங்கள் அப்படியே சாஃப்டாக வந்து ஜாலியாக உட்காந்துட்டு, ஓ ஸோ ஸ்வீட், உங்கள் 2 பேரை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னு டேயு சொல்கிறா. கண்ணு வைக்காதடி அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆமால அப்படின்னு சொல்லிட்டு ஆமால அப்படின்னு இந்த திருச்சி சுற்றி போடுற மாதிரி பண்ணுறா டேயு. ஓகே பிஎம், அப்போ நான் கிளம்புறேன், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு எந்திரிக்க, வெயிட் பண்ணு, நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை வேணாம் பிஎம், நானே போய்க்கிறேன். ஓகே ஆர்மிஸ், அப்படி இங்கே முடிச்சிடலாம். ஸோ யாருக்கும் வந்து குழப்பம் வராதுன்னு நினைக்கிறேன். டேயு அப்படிங்கிறது வந்து பொண்ணு, நம்ம யூனாவோட டீம்மேட். டேயுங் அப்படிங்கிறது யூனாவோட ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஓகேயா? நோ கன்ஃபியூஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எஃப்எஃப்ல பார்க்கலாம். டாட்டா பை பை, டேக் கேர், அன்யாங் ஆர்மி.